பேங்கோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல லோன் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஆக்சிஸ் பேங்க்ல லோன் எடுக்கணும், என்னோட சேலரி வந்து எவ்வளவு இருக்கணும் மேடம், நான் ஆக்சிஸ் பேங்க்ல லோன் எடுத்தேன்னா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் ஆக்சிஸ் பேங்க்ல பர்சனல் லோன் தவிர்த்து வேற என்னென்ன லோன்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எனக்கு ஆல்ரெடி ஆக்சிஸ்ல லோன் போகுது, நான் இப்ப அந்த லோனை டாப் அப் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி டவுட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டா வரும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சிஸ் பேங்க். ஸோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் HDFC பேங்க், ICICI பேங்க், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல வந்து ஆக்சிஸ் பேங்க் தான் இருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் லோ சேலரி வாங்குறவங்களுக்கு லோன் அமௌண்ட் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க, அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி. இப்ப வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்ல அந்த ஒரு விஷயத்தை அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன எலிஜிபிலிட்டி இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல நான் லோன் எடுக்கணும் அப்படின்னா என்னோட சேலரி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆக்சிஸ் பேங்க் சேலரி அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல எவ்ரி மந்த் கிரெடிட் ஆனாலே நீங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்ல மேடம் எனக்கு, அப்ப நான் என்ன பண்றது, எவ்வளவு சேலரி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது 25,000 ரூபாய் இருந்தாலே நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். என்னோட ஏஜ் எவ்வளவு இருக்கணும் மேடம், மினிமம் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கணும். ஆக்சிஸ் பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்காங்க மேடம், பர்சனல் லோன் நான் எடுக்கணும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11.35 இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 24% வரைக்கும் இந்த பிட்வீன்குள்ள வரும். பேஸ்ட் ஆன் உங்களோட கம்பெனி கேட்டகரி, பேஸ்ட் ஆன் உங்களோட நெட் டேக் ஹோம் சேலரி, பேஸ்ட் ஆன் உங்களோட ப்ராடக்ட், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே மேடம், ஆல்ரெடி எனக்கு ஆக்சிஸ் பேங்க்ல லோன் இருக்கு, நான் அதிகமான ரேட்டுக்கு லோன் வந்து எடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஆக்சிஸ்ல லோன் போதா, இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் அப்னு ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி எனக்கு ஆக்சிஸ்ல போற லோன் வந்து முடிய போகுது மேடம், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா அந்த லோன் முடியட்டும், நீங்க பேரலல் லோனும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ப்ராசஸ் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட டீடைல் எல்லாமே கலெக்ட் பண்ணி மேனுவலா ஃபைல் லாகின் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ்ல ஆக்சிஸோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அதர் பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அதர் சைட்ல இன்கேஸ் HDFC கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ICICI பேங்க் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேக்ஸிமம் 3 கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்க பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதர் பேங்க்ல இருக்க பர்சனல் லோன் உங்களுக்கு ஹை ரேட்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஆக்சிஸ் பேங்க்கு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மாத்திக்கலாம். அதர் பேங்க்ல 2 பர்சனல் லோன் இருக்கு மேடம், 2-3 கிரெடிட் கார்டுல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, இப்ப இது எல்லாத்தையுமே ஒரே லோனா ஆக்சிஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் பேங்கோட பெனிஃபிட் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குயிக் ப்ராசஸ் அண்ட் எல்லா இடத்துலயுமே ஆக்சிஸோட பிரான்ச்சஸ் இருக்கு, கஸ்டமர் கேர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா மத்த நான் பேங்கிங் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். ஆக்சிஸ் பேங்கோட பெஸ்ட் அட்வான்டேஜ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வேற எங்கேயுமே கிடையாது, இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு EMI பே பண்ணிட்டு நீங்க எவ்வளவு முறை வேணாலும் பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு EMI பே பண்ணிட்டு பார்ட் பேமெண்ட் பண்றப்போ உங்களோட பார்ட் பேமெண்ட் அமௌண்ட் டைரக்டா பிரின்சிபல்ல மைனஸ் ஆயிட்டு உங்களோட EMI வந்து ரீசெட் ஆயிட்டே வரும். சோ நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா எடுத்துட்டேன் அப்படின்னு கூட கவலைப்பட தேவையில்ல, பார்ட் பேமெண்ட் பண்ணி நீங்க சீக்கிரமா உங்க லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல லோன் தேவைப்படுது, என்னோட சேலரி 15,000 ரூபாய் மேடம், என்னோட சேலரி 28,000 ரூபாய், என்னோட சேலரி 50,000 ரூபாய், எனக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எனி டைம் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடியும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்கும் கொடுக்குறேன், அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல், தேங்க்யூ.